ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேபாள் ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரி ரொம்ப போர் அடிக்குது, சரி ஏதாச்சும் நேபாளில் எதாவது சாப்பிட்டு போவோம்னு சொல்லி சும்மா கடை தெருக்கு வந்தோம். நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து வில்லேஜ் ஏரியா. ஸோ வந்து இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கடை தான் இருந்துச்சு. சரி இந்த 4-5 கடைலாம் என்ன தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கடையை பார்த்து ஒரு கடைக்குள்ளே போனோம். அந்த கடையில் வந்து நாங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க சம்சாவும் நூடுல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இன்னும் நான் நூடுல்ஸும் சம்சாவும் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்துன்னு சம்சாவை சாப்பிட்டு பார்த்தோம். சம்சா வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த சம்சாவுக்கு தொட்டுக்கிறது மாதிரி ஒரு மசாலா சட்னி மாரி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அந்த சம்சாக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஏதாச்சும் மசாலா அதுமாரி போட்டு செய்கிறாங்க பாருங்க சம்சா. நம்ம ஊர் சம்சா மாரி இல்லை. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்த்தோம். நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது மாதிரி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருந்துச்சு. எங்கே பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருந்துச்சு. அந்த நூடுல்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னா, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோசு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சுண்டல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க பாருங்க. நல்லாவே இருந்துச்சு. இதில் பார்த்தா சுண்டல், கொத்தமல்லி, முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம் இதேமாரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா சுட இந்த குளிருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சொல்ல வேணால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து சமோசாவை சாப்பிடணும்னு சொல்லி சமோசாவை கையில் எடுத்தேன். சமோசா புட்டு பார்த்தா ஃபுல்லாகவே உள்ளே வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் மசாலா இதுமாரி மிக்ஸ் பண்ணி தான் வந்து இங்கே சமோசா செய்கிறாங்க பிறகு. சாப்பிட்டு முடிச்சோடனே பில்லு எவ்வளோ கிட்டத்துக்கு 100 rupees சொன்னாங்க. 100 rupees கொடுத்துட்டு வெளில வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.